நண்பர் சமீபமா என்கிட்ட ஃபோன்ல தொடர்பு கொண்டாரு. ஐயா, இந்த மாரி நான் ஒரு சிவன் ஆலயம் போயிருந்தேங்கய்யா. அந்த ஆலயத்துல ஒருத்தர் என்னைய பார்த்து பேசினாரு. டெய்லியும் சாமிக்கு அபிஷேகம் பண்றேன், நெறைய ஆராதனைகள் பண்றேன். ஆனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சாப்பாடுக்கே கஷ்டம், துணிமணிக்கு கஷ்டம், இருக்கிற இடத்துக்கு கஷ்டம்னு சொன்னாரு. என்னால அத கேட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கய்யா. என்ன பண்றதுன்னு தெரியல. சாமிக்கு பூஜை பண்றாரு, சேவை பண்றாரு. அவருக்கே கஷ்டம்னா, நம்மலாம் என்ன பண்றதுங்கய்யா? அப்படின்ட்டு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன அப்படிங்கும்போது, சேவை அர்ப்பணிப்புங்கிறது வேற, தொழிலுங்கிறது வேற. நீங்க கடவுளுக்கு செய்யக்கூடிய அர்ப்பணிப்பையும், சேவையையும் லாபம், நஷ்ட நோக்கத்தோடு பண்றீங்கன்னா, கண்டிப்பா அது சேவையாக இருக்க முடியாது. இந்த கேள்விய நீங்க கேட்கவும் கூடாது. நீங்கள் தொழில் செய்றீங்க, வியாபாரம் பண்றீங்க, ஒரு இடத்துல வேலைக்கு போறீங்க, எனக்கு லாபம் வரல, எனக்கு பணம் சேமிக்க முடியல, எனக்கு நஷ்டம் ஏற்படுதுன்னு கேட்கறது வேற. ஏன்னா அது தொழில். இது சேவை. ஒரு இறைவனுக்கு செய்வது என்பது அர்ப்பணிப்பு. இதை நினைத்து எனக்கு பணம் இல்லை, எனக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு எதுவுமே இல்லைன்னு நீங்க எப்ப ஒரு தேவைகளுக்காக இறைவனுக்கு சேவை செய்து தன்னை அர்ப்பணித்து சில விஷயங்கள் செய்றீங்களோ அது கடவுளை போய் சேராது. அப்ப சேராதப்ப நீங்க என்ன செய்ய முடியும்? கஷ்டம்தான் பட முடியும். ஒருத்தர் கஷ்டப்படுறது, ஒருத்தர் நல்லா இருக்கிறதுங்கிறது அவருடைய வாழ்வியலை பொறுத்து இருக்கு, அவரை சுற்றத்தை சார்ந்து இருக்கு. கஷ்டம் நஷ்டங்கிறது நம்மளை சார்ந்த மனம் சார்ந்த விஷயம்தான். பணம் இருக்கிறவங்கலாம் நல்லா இருக்காங்க, பணம் இல்லாதவங்கலாம் கஷ்டப்படுறாங்கன்னு கிடையாது. அர்ப்பணிப்புங்கிறது எதையும் எதிர்பாராதது. எதையும் எதிர்பார்த்து செய்தால் அது அர்ப்பணிப்பல்ல. எப்போது நீங்கள் அர்ப்பணிப்பு இல்லாது நீங்கள் இறை வழிபாடு செய்கிறீர்களோ அது செய்தும் பலமில்லை. நீங்கள் அதற்கு தொழில் செஞ்சுட்டு போயிடலாம்.